அர்ச்சனா, குளிச்சுட்டு வந்தோன்னு வயிறு கபகன்னு பசிக்குதுமா, டிஃபன் எடுத்து வைமா. ஐயோ மாமா, நான் எதுவும் சமைக்கலையே. ஏம்மா, உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இப்பதான் உங்க புள்ள ஃபோன் பண்ணாரு. வர வழியில ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. வர்ற வழியில வாங்கிட்டு வரேன்னு சொன்னானா? ஏம்மா, ஏதாவது விசேஷமா? தெரியல, ஏதோ அவர் பேசுனதுல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. உங்களுக்கு ரொம்ப பசிச்சதுன்னா நான் ஏதாவது செய்யட்டுமா மாமா? வேண்டாம்மா, வேண்டாம். அதான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கானே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போமே, அப்புறம் அது வேஸ்டா போயிடும்ல. அர்ச்சனா, வா செல்வம். என்னப்பா, நீ ஏதோ டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருந்துச்சு, நீ என்னன்னா வெறுங்கையை வச்சுட்டு வந்திருக்க? சொல்றேன்ப்பா. அர்ச்சனா, முதல்ல இது புடி. என்னங்க இது கவர்? பிரிச்சு பாரு, தெரியும். செல்வம், ஏதுப்பா இவ்வளவு பணம்? அதானே, எப்படி கிடைச்சது இவ்ளோ பணம்? மறுபடியும் யார்கிட்டயாவது வட்டிக்கு கடன் வாங்குனீங்களா? வட்டிக்கெல்லாம் எங்கேயோ வாங்கல அர்ச்சனா. இது என் உழைப்புக்கு கிடைச்ச வெகுமதி. அந்த 5 வண்டியை ரெடி பண்ணிட்டேன். அதை வித்ததுல கிடைச்ச லாபம் தான் இந்த 3 லட்சம் ரூபாய். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரே நாள்ல 5 காரை வித்து 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க. எம்மாடி, எல்லாம் ஓ ராசிமா. செட்டுக்கு அவன் உன் பேர் தானே வச்சிருக்கான். ஆமாப்பா, ரங்கனும் குப்பனும் கூட அதே தான் சொன்னாங்க. எல்லாம் அர்ச்சனோட பேர் ராசி தான். அது மட்டும் இல்லப்பா, இனிமே இந்த கம்பெனில இருந்து மாசத்துக்கு 10 வண்டி கொடுக்கறதா அந்த எம்டி சொல்லியிருக்காரு. செல்வம், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இனிமே உன் தொழில் அமோகமா வளரும்பா. எனக்கு கேட்கணும்னு இருந்த மாமாக்கு ரொம்ப பசிக்குதான். நீங்க டிஃபன் எதுவும் வாங்கிட்டு வரலையா? இல்ல, ஆர்டர் பண்ணிருக்கேன், இப்ப வந்துரும். என்னது, டிஃபனை ஆர்டர் பண்ணிருக்கியா? ஆமாப்பா, அது ஒரு ஹோட்டல். ஆர்டர் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னங்க நீங்க கையோட வாங்கிட்டு வரதை விட்டுட்டு ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க? இல்ல அர்ச்சனா, இந்த பணம் கிடைச்ச சந்தோஷத்துல இருந்தனா நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா அப்பா வழக்கமா இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு. அதனால அந்த ஹோட்டலுக்கு போய் பார்சல் வாங்கலாம் தான் போனேன். ஆனா அங்க ஒரே கூட்டம். அதான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்கப்பா. அப்புறம் அர்ச்சனா, உனக்காக நான் இன்னொரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சும்மா சொல்லு பாப்போம். சொல்லுங்க. கூடண்டா, என்னடா அது? ம் ம் இது என்கிட்ட கொடு. இது என்னோட பழைய தங்கத்தோடு மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல அர்ச்சனா, இது அதே தங்கத்தோடு தான். இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறதுக்காக நீ கழட்டி கொடுத்தல்ல, அதான் இது. ஆமா, இத நான் அப்பவே உங்ககிட்ட விக்க சொல்லி தானே கொடுத்தேன். அப்புறம் எப்படி இது உங்க கைக்கு திரும்ப கிடைச்சது? அர்ச்சனா, நீ அப்ப விற்க சொல்லி தான் கொடுத்த. ஆனா நான் விற்கல, அடமானம் தான் வச்சேன். இப்போ 3 லட்ச ரூபாய் கிடைச்சோன்னா போய் மீட்டணும்னு தோணுச்சு. அதான் போய் மீட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இதெல்லாம் போட்டுக்காத அர்ச்சனா, இதை போட்டுக்கோ, அதான் உனக்கு அழகா இருக்கும். சரிம்மா, போம்மா, போய் இதை போட்டு வா. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷம். சார், ஆ பார்சல் சார். இதை வந்துட்டேன். அர்ச்சனா, ஒரு 1300 ரூபாய் பணம் எட. 1300 ரூபாவா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு 1300 ரூபாவா? அப்படி என்னங்க ஆர்டர் பண்ணீங்க? வெறும் சாப்பாடு தானே? சரி, முதல்ல அவர் அமிச்சிட்டு பேசிக்கலாம். போய் பணத்தை கொண்டா போ போ. தேங்க்யூ சார். தம்பி ஒரு நிமிஷம் இரு. சார், இதை நீ வச்சு. தேங்க்யூ சார். ஏன்பா செல்வம், 3 பேர் சாப்பிட்றதுக்கு 1300 ரூபாயா? இது என்ன தங்கத்திலே செஞ்சிருக்கான்? என்னப்பா நீங்க, அது ரொம்ப பெரிய ஹோட்டல்ப்பா. நம்ம என்னைக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட போறோம்? என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே. பில்லெல்லாம் பார்க்காதீங்க, பரவாயில்ல, விடுங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க.
காசு பணம் வரும்போது நிதானமா சிக்கனமா இருக்கணும். இப்படியா தேவையில்லாம செலவு பண்றது? இல்லாதப்போ கஷ்டப்பட்டோம், இருக்கிறப்ப அனுபவிக்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லையா அர்ச்சனா? இல்லை செல்வம், அர்ச்சனா சொல்கிறதும் சரியாக தானேப்பா இருக்கு. காசு பணம் வரும்போது நிதானமாக இருந்தால் தானே 4 காசு சேர்த்து வைக்க முடியும். ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணோம்னா நிலைமை தலைகீழ மாறிடுமப்பா. ஆடை என்ன பண்ணீங்க? ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் பொண்டாட்டி அப்பாவையும் ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கணும்னு நினைச்சு தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். அதுக்கு போய் இன்னும் 2 பேரும் இவ்வளோ வருத்தப்படுறீங்க. இன்னும் சொல்ல போனால் கிடைச்ச பணத்தில் அர்ச்சனாக்கு ஒரு நல்ல நகையை வாங்கிட்டு வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணால் அர்ச்சனா கோச்சி பலன் தான். அந்த பழையத்தோட மீட்டிட்டு அப்படியே ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். பாத்தீங்களா மாமா, நகை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாராம். ஏன்பா, ஏன் செல்வம் இப்படி அவசரப்படுற? பாத்தியா, சம்பாதிக்க தெரிஞ்ச உனக்கு சேர்த்து வைக்க தெரியல. ஒன்றும் சொல்லி குத்தம் இல்லைப்பா. சின்னதுல இருந்து நீ சம்பாரிச்ச பணத்தெல்லாம் அப்படியே பாக்கியத்திட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு தேவையான வேலைக்கு போயிட்டு இருந்த. பாக்கியம்தான் வரவு செலவெல்லாம் பார்த்துக்கிட்டா. இப்போ உனக்கு இந்த பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியாமல் போச்சு பாத்தியா? ஆமாம், நீ நகை வாங்கணும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த தினாபிரியா கல்யாணத்துக்கு நகை வாங்கினியாது எங்க? ஏன்பா, அர்ச்சனா கிட்ட தான் இருக்கு. அர்ச்சனா, போய் எடுத்துட்டு வாமா. எதுக்கு மாமா? சொல்கிறேன், இந்த பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு அந்த நகையை எடுத்துட்டு வா. பரவாயில்லையே, மாப்பிள்ளைக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று தான் ஜோடியாக வாங்கிட்டு வந்திருக்க. ஆமாம், இது எதுக்கு வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கணும்? இதை அர்ச்சனா விரல மாட்டி விடு. அட போங்கப்பா, இப்போ போய் மோதிரத்தில் மாற்ற. ஏய், என்னடா கல்யாணம் ஆனவங்க மோதிரம் மாற்றிக்கிறதுல என்ன தப்பு? இந்த அர்ச்சனா, இதை நீ அவன் விரல மாட்டு. அட வெக்கத்தைப்படுறா, இதில் என்ன இருக்குது வெக்கப்படுறதுக்கு? இந்த பிடிமா சொன்னா கேளு. போடு, நீ அவன் விரல போடு, அவன் விரல மாட்டுவான். ஏய் நீட்ரா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. செல்வம், இனிமேதான்டா உன் வாழ்க்கை ஓஹோன்னு ஆக போகுது. அதுக்கான அடையாளம் தான் இந்த நல்ல விஷயம்லாம். மடி பசிக்குது, சாப்பிடலாமா? சரிங்க மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னா யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னங்க சொல்றீங்க? இல்ல, இப்போ இந்த 3 லட்ச ரூபாயில நான் ஜிமிக்கி மீட்டின காசு போக 2,95,000 ரூபாய் இருக்கு. அன்னைக்கு ஏற்கனவே வட்டிக்கு வாங்கின 1,4 லட்சம் ரூபாயில ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 85,000 ரூபாய் போக பாக்கி 40,000 ரூபாய் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அதுல இருந்து வீட்டு வாடகை ஒரு 3,000 ரூபாய், அப்புறம் இந்த சாப்பாடு செலவெல்லாம் போக அதுலயே ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. நம்ம ஏன் இருக்கிற எல்லா பணத்தையும் சேர்த்து இந்த வீடோட ஒரு பெரிய வீடை லீஸ்க்கு எடுக்க கூடாது? ஏன்னா இந்த வீடு அவ்வளவு வசதியா இல்லைல்ல, அதுக்காக தான் அர்ச்சனா நான் சொல்றேன். இத்தனை நாளா இந்த வீடு உங்களுக்கு வசதி குறைவா தெரியல, இப்போ உங்க கையில பணம் வந்ததும் வசதி குறைவா தெரியுதா? அப்படி கிடையாது அர்ச்சனா, வசதி வாய்ப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமே மாத்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சதுமே ஓடணும்னு ஆசைப்படக்கூடாதுங்க. தடுமாறி கீழே விழுந்துருவோம். அதுக்குன்னு கால நேரம் வரும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனிமே 10 காரு தரதா எம்டி சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த காருங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சிருங்க. மீதி பணத்தை கடன் அடைச்சிருங்க. கடனா? ஆமா, தினா கடன் அடைக்க நந்தினி 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்க வேண்டாமா? ஆமா செல்வம், அர்ச்சனா சொல்றதும் கரெக்ட் தானே. கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சாதானே அவ்வளவு பெரிய கடனோட கடன் சுமை குறையும். சரிப்பா, அப்படியே செஞ்சுக்கலாம். சாப்பாடு எடுத்து வைமா. இந்தாம்மா, நீ போய் கை காலை கழுவிட்டு வாப்பா. அந்த இடத்தையே முடிச்சிடலாம்ல மாப்பிள்ள? எல்லாம் முடிச்சிடலாம் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மாப்பிள்ள. மாமா வாங்க மாப்ள, போன காரியமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்க மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அமோகமா வருவீங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள. நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்ன மாப்பிள்ள இது? பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல அத்தை, அப்பா அம்மா இல்லாத எனக்கு நீங்க தான் அப்பா அம்மா மாதிரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா வருவீங்க மாப்பிள்ள. இந்தாங்க. சரோஜா, நீ என்ன ஆசீர்வாதம் ஐயோ, பண்ணுங்க. என்னங்க கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? ஏன் கால்ல போய் விழுந்துட்டு? என்ன சரோஜா, ரூம்ல தனியா இருக்கும்போது மட்டும் காலில் விழுந்தா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. இப்போ எல்லாரும் முன்னாடி விழுந்துட்டு டென்ஷன் ஆகுற. ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க? ஆகாஷ், அப்பா ஹோட்டலை பார்த்துட்டியா? எப்படி இருக்கு அந்த இடம்? பரவாயில்லையா?
இடம் நல்லா இருக்குப்பா, மெயின் ரோட்ல இருக்கு. ஃபியூச்சர்ல பிசினஸ் நல்லபடியா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்ல மாமா, அந்த ஏரியால நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க, மேன்சன்ஸ்லாம் இருக்கு. வேற வழியே இல்ல, நம்ம ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தாகணும். சரி, சமையலுக்கு அப்புறம் வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆள் பார்த்துட்டீங்களா? சரக்கு மாஸ்டருக்கு ஒரு நல்ல ஆளை பிடிச்சிட்டேன். மத்தபடி ஹோட்டல் வேலையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஏரியால ஆளுங்க இருக்காங்க. எப்படியோ மாமா, உங்க தயவுலையும் ஆகாஷ் தயவுலையும் நல்லபடியா தொழில் ஆரம்பிக்க போறேன். ஆமாப்பா, எப்படியும் என் வீட்டுக்காரர் இந்த தொழில ஆரம்பிச்சு முன்னுக்கு வர போறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தம்பியும் தான். அதுக்கு உங்களுக்கு நன்றிப்பா. நன்றியே அவங்க 2 பேருக்கு மட்டும் சொல்லாதடி. இதோ நிக்கிறாளே உன் தம்பி பொண்டாட்டி, அவளுக்கும் சேர்த்து சொல்லு. ராணி மனசு வச்சு பணம் கொடுன்னு சொன்னதுனாலதான் மொத்த பணமும் உன் கைக்கு வந்துச்சு. அதனாலதான் அப்பாவும் கொடுத்தாரு. என்னத்த நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நன்றி எதிர்பார்த்து நான் எதுவுமே பண்ணலத்த. நான் கூட உன் மனசை புரிஞ்சுக்காம என் உடம்பு சரியில்லாம போனதுக்கும் என் வேலை போனதுக்கு நீதான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. என்ன மாமா நீங்க? வயசுல பெரியவங்க நீங்க, இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லலாமா? அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாமா. ஹலோ, ஆற்று போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன். ஆகாஷ் இருக்காரா? ஆகாஷா? ஏன் இன்ஸ்பெக்டர் அவனது கேக்குறீங்க? பயப்படாதீங்க சார், பணம் காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அது விஷயமா ஒரு ஆட்டோக்காரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவர் வீட்டுல இருந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க. என்னது, பணத்தை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தானா? சாரி இன்ஸ்பெக்டர், நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. இங்க அப்படி எதுவும் நடக்கல. அது 37/19 கம்பர் தெரு தானே? ஆமா, இதே அட்ரஸ் தான். ராணிங்கிற பொண்ணு ஆட்டோல போகும்போது 2 லட்ச ரூபா தொலைச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ராணியோட ஹஸ்பண்ட் தானே ஆகாஷ்? பணம் காணா போயிருச்சா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அப்பா போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ. யாரு? ஆகாஷா? ஆகாஷ் தான் பேசுறேன். நீங்க உடனே ஸ்டேஷன் வாங்க. சரி சரி. அப்பா, ஏண்டா, உன் பொண்டாட்டி 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டோல தொலைச்சிட்டாளாடா? பதட்டப்படாதீங்கப்பா, பணம் கிடைச்சிருச்சு. அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. அதை ஏன்டா என்கிட்ட சொல்லாம மறைச்ச? உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் தான்ப்பா சொல்ல. நீங்க பதறாதீங்கப்பா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பணம் கிடைச்சிருச்சு, அதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. இப்பதான் உன்னை தப்பா பேசிட்ட, மனசுல வச்சுக்காதேன்னு சொன்ன. சொல்லி வாய மூடல. நீ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்க. 2 லட்சத்தை அஜாக்கிரதையா ஆட்டோல விட்டுட்டு வந்திருக்க. இதுதான் உன்னை வளர்த்த லட்சணமா? இப்படிதான் நீ பொறுப்பில்லாம இருப்பியா? தப்புதான் மாமா, ஆனா இது என் அஜாக்கிரதையால நடக்கல. உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது வர வழியில எங்க அம்மாவை சந்திச்சேன். அப்போ எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு. அந்த பிரச்சனை ஞாபகமாவே வரும்போது பேக ஆட்டோலயே மறந்து வச்சுட்டேன். திரும்ப போய் பார்க்கும்போது ஆட்டோவை காணும் மாமா. 2 லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டு வந்துட்டு எவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற நீ? வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. கோவப்படாதீங்க, உங்க உடம்புக்கு ஆகாது. எப்படி கோவப்படாம இருக்கிறது? உதவாக்குற 2 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது பாரு. எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த இப்படி ஒரு கரகத்தை? அப்பா அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. உங்க உடம்புக்கு தான் ஆகாது. இன்ஸ்பெக்டர் அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சு வச்சுட்டாராம். அதுக்கு தான் என்ன வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. பணம் கண்டிப்பா கிடைச்சிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா, நீங்க அப்பா பாத்துக்கோங்க, நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ராணி வா போலாம். என்னங்க, அமைதியா இருங்க. எப்படியும் பணம் கிடைச்சிடும். இவன் எங்க இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கா? இவ கண்ணில் பற்றக்கூடாது.
யோ யோ என்னையா அது இந்த கோலத்துல இருக்க? நீ இந்த வேலைய பாக்குற? அட பாவி, நீ இந்த வேலை பார்த்தா என்கிட்ட சம்பளம் கொண்டு வந்து கொடுத்த. நீ எங்க வேலை பாக்குற, என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டப்பெல்லாம் ஏதோ சொல்லி மழுப்புனியே. கடைசியில இந்த சாக்கடை ஆடுற வேலையா பாக்குற? அட கடவுளே, வேர்வை வந்தா கூட ஆகாதுன்ற இந்த உடம்புல இப்படி சேர பூசிக்கிட்டு நிக்கிறிய, நான் என்ன பண்ணுவேன்? ஏய்யா, நீ இப்படி ஒரு வேலை பார்க்கறது நம்ம பொண்ணு கொடுத்த சம்மந்திக்கு தெரிஞ்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா?